प्रभु आप सबको बहुत ब्लेस करें। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहाँ पे आया करो कुल्लू मनाली। बहुत ही मैं ऑलरेडी हिमाचल में ही हूँ, बट ये जो जगह है ना कुल्लू मनाली, कल हमने एक जगह उधर लेह लद्दाख की आसपास गए थे, ले जहाँ पाकिस्तान की बॉर्डर होता है, वहां गए थे। सच में जन्नत है वो तो। நான் நேற்றைய தினத்துல அந்த லே போற வழியில சில இடங்கள்ல நான் பார்த்தேன். நான் இமாச்சல்ல தான் இருக்கேன். ஆனாலும் நேற்று பார்த்த இடங்கள் எல்லாம் பார்த்தா அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. जन्नत लगा, சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. सच में एक एक पहाड़ को देख के हैरान हो गया। நான் ஒவ்வொரு மலையும் பார்த்து அப்படியே பயங்கர ஆச்சரியப்பட்டுட்டேன். वो रास्ता इतना सुंदर था, रास्ता के बीच में वैलीज और उसके बीच में पानी, नदी बह रहा है, उस नदी के उस पार बहुत बड़ा खेती चल रहा है। बाप रे बाप, वो जगह तो जन्नत था। அது நான் வர வழியில நதிகள் இருந்துச்சு, பெரிய பெரிய மலைகள், பள்ளத்தாக்குகள், அப்படியே பரலோகத்துல இருக்க மாதிரியே இருந்துச்சு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு ஒரு பக்தன் இப்படியா சொல்லி இருக்கிறான். இந்த மாதிரி சொர்க்கம் மாதிரி இருந்தது உண்மையாவே. அது அந்த இடங்கள்லாம் இப்படியெல்லாம் பூமியில இருக்கா, அப்படி அது நம்ம ஊர்ல நம்ம இந்தியால இருக்கா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது. ஒவ்வொரு நதிகள், அந்த நதிகளுக்கு நடுவுல இருந்த மலைகள் மாசமா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வரணும் இந்த மாதிரி இடங்களுக்கு. ये जगह आप सब भी आना है इधर, बहुत ही बढ़िया जगह है। இந்த இடம் எல்லாம் நீங்க கண்டிப்பா வரணும். இது ரொம்ப சூப்பரான இடம். परमेश्वर की क्रिएशन को देखना, उसके साथ समय बिताना बहुत जरूरी है। தேவனுடைய சிருஷ்டிப்பை நாம் அனுபவிப்பதும் அதிலோடு நேரம் செலவிடுவதும் ரொம்ப முக்கியம். हमारे इस क्रिएशन की जो ग्लोरी है ना, महिमा, उसको समझना, उसको हमारे आत्मा से उसके साथ कनेक्ट करना जरूरी है। இதோட நேரம் செலவிட்டு இதோட நம்முடைய இருதயத்தை இணைக்க வேண்டியது மிகவும் அவசியம். मैं पिछले दिनों में मनी मैग्नेट के इसमें मैंने आपको समझाया, पैसा एक एनर्जी है करके मैंने आपको समझाया। நான் கடந்த நாட்களிலே இந்த மணி மேக்னெட்ல நான் சொல்லியிருந்தேன், பணம் என்பது அது ஒரு ஆற்றல், அது வெறும் பேப்பர் இல்ல, அது ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். इट्स नॉट जस्ट समथिंग, है ना, हम जिस घर में जी रहे हैं, हम जो खाना खा रहे हैं, उससे सिर्फ रिलेटेड नहीं है। इट्स समथिंग दैट एनर्जी दैट यू आर कैरिंग, है ना, आपके साथ जो एनर्जी जुड़ा हुआ है उसके साथ भी वो जुड़ा रहता है। அந்த பணமானது ஏதோ நம்ம வாழ்கிற வீட்டை குறித்ததல்ல, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை குறித்ததும் அல்ல. அது ஒரு எனர்ஜி சம்பந்தப்பட்டது. அது நம்முடைய இருதயத்தோடு, அந்த எனர்ஜியோடு அது சம்பந்தப்பட்டிருக்கிறது அந்த பணம். सो एनर्जी के साथ कनेक्शन करना कैसे है? हम एक सारे क्रिएशन इज एनर्जी। இந்த எனர்ஜி ஆற்றலோடு எப்படி நம்ம சம்பந்தப்படுத்திக் கொள்வது அப்படி என்றால், இந்த இயற்கையும் ஒரு ஆற்றல் தான். ये पूरे क्रिएशन एक एनर्जी है। இந்த முழு சிருஷ்டிப்பும் ஆற்றலால் நிறைந்திருக்கிறது. सो जब मैं ये सारे क्रिएशंस को देखता हूँ, मेरा हृदय, है ना, आश्चर्य और अचंभित होता है। நான் இந்த முழு சிருஷ்டிப்பையும் பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் ஆச்சரியத்தினாலும் அதிசயத்தினாலும் திகைத்து விடுகிறது. सो गॉड एक एक चीज को कितना डिजाइन किया है, प्लान किया है, और एक्सपेशली माउंटेन्स को परमेश्वर हमेशा अपने साथ एक अपने स्वरूप के साथ जोड़ के बात करता है। எப்போதுமே வேதத்துல நீங்க பாப்பீங்கன்னா, அந்த மலைகளை எல்லாம் தேவன் தன்னோடு ஒப்பிட்டு அதை சம்பந்தப்படுத்தி பேசி இருக்கிறார். सो एक एक चीजों के साथ कनेक्ट करना जरूरी है। இந்த ஒவ்வொரு சிருஷ்டிப்புலயும் நம்மளை இணைத்துக் கொள்வது, நம்மளை அந்த கனெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். Connecting with money is not just connecting with papers or something currency. நம்ம பணத்தோட நம்ம இணைத்துக் கொள்வது ஏதோ பணத்தோடு இணைத்துக் கொள்வது என்றால், பணத்தோடைய ஆற்றலோடு நம்ம இணைத்துக் கொள்வது என்றால், நீங்க நினைக்கிறது மாதிரி ஏதோ கரன்சியோட நம்மளை இணைச்சுக்கிறது கிடையாது.
இந்த பிரபஞ்சத்தோடு உங்களை இணைத்து கொண்டு அந்த ஆற்றலை நீங்கள் என்ன செய்வது, உங்க ஆற்றலோடு இணைத்து கொள்வது. எத்தனை பேருக்கு புரியுது? Connecting your energy with the energy of this cosmos. उनका आट्रले आपके एनर्जी को इस कॉस्मोस के साथ जोड़ना है, कनेक्ट करना है. இந்த உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றலையும் இந்த இயற்கைக்குள் இருக்கிறத ஆற்றலையும் நீங்கள் ஒன்றாக இணைத்து அதை ஈர்க்க வேண்டும், அதை உங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும். Connecting with money is not connecting with money papers, connecting with the blessings that God has kept in this earth, in this cosmos. பணத்தை வந்து நீங்க ஈர்க்கணும் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு பேப்பரை ஈர்ப்பதல்ல, இந்த முழு பிரம்மாண்டத்திலும் இந்த முழு காஸ்மோஸிலும் தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆற்றல், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது, அதை நீங்கள் ஈர்த்து கொள்வது, அதோட உங்களை நீங்க என்ன இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காஸ்மோஸ்ல பிளெஸிங்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆசீர்வாதம், பிளெஸிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து இந்த பூமியில ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த பிரபஞ்சத்துல வச்சிருக்காரு. அப்ப நீங்க உங்க ஆற்றலை இணைக்கிறதுனா பணத்தோட இணைக்கிறது இல்ல, இந்த பிரபஞ்சத்தோடு இசைந்து இருக்கக்கூடிய பிளெஸிங்கோட உங்களை இணைத்துக் கொள்வது. எத்தனை பேருக்கு சொல்ற மேட்டர் நல்லா புரியுது? Connecting with the cosmos, connecting with the blessings that God has kept in this creation. इसीलिए आप बाइबल में देखते हैं, देखने से याकूब को जब परमेश्वर ब्लेस किया है, आप उसको देखो, उसने रोज जब वो लाबान के साथ वो 16 साल काम किया बिना तनखा का. நீங்க வந்து பைபிள்ல பாப்பீங்கன்னா யாக்கோப பாருங்களேன், அவன் வந்து 16 வருஷம் சம்பளமே இல்லாம லாபான்ட்ட வேலை பார்த்தான். कुछ भी नहीं, ஒண்ணுமே இல்ல. आखिरी 16 साल के बाद उसने अब लाबान से कह रहा है, मैं जो कमाया, मेरे बीवी मेरे बच्चा, यही मेरा कमाई है. 16 साल की कमाई क्या है? सिर्फ बीवी बच्चा है. 16 வருஷம் நான் வேலை செஞ்சதோட சம்பளம் என்னன்னா எனக்கு கிடைச்சது மனைவிகள், பிள்ளைகள், அவ்வளவுதான். इसके अलावा कुछ भी नहीं कमाया. எதுவுமே நான் சம்பாதிக்கல, எதுவுமே எனக்கு கிடைக்கல. But after that, அதுக்கப்புறம் उसने अपने तनखा क्या है करके लाबान के साथ डील कर रहा है. லாபான்ட்ட யாக்கோபு கேக்குறாரு, என்னோட சம்பளம் என்ன அப்படின்னு ஒரு டீலிங் போடுறாரு. अब डीलिंग ये है, हमारे जो है ना, हमारे जो शीप में, हमारे पास जितने भी है ना, बकरा में जितने भी डॉट्स और लाइन के साथ पैदा होता है वो सब मेरा है. அந்த வந்து லாபான் சொல்லிட்டாரு, என்னுடைய ஆட்டு மந்தையில எத்தனை ஆடுகளுக்கு மேல புள்ளியோ கோடோ இருக்கோ அது எல்லாமே என்னது, அதெல்லாம் உனக்கு, அதெல்லாம் லாபான்ட்ட இவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்றாரு யாக்கோபு. வெறும் நல்ல கருப்பு வெள்ளை இந்த மாதிரி ஒரே நிறமா பிறந்தா அதெல்லாம் உனக்கு. கோடும் புள்ளியும் பிறக்கிறது ரொம்ப குறைவாதான் பிறக்கும், புரியுதுங்களா? அதனாலதான் லாபானும் அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிறான். ऐसे बच्चा पैदा होना बहुत ही कम पैदा होता है, या तो बच्चा है ना पूरा एक ही कलर में पैदा हो जाता है, ठीक है, लाइन वाला और डॉटेड वाला पैदा होना बहुत मुश्किल है. அங்க வந்து புள்ளியும் கோடும் உள்ள ஆடு பிறக்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் பிறக்கும், அதனாலதான் லாபான் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ये तो बढ़िया है, ये तो कम सैलरी है, இது வந்து கொஞ்சம் சம்பளம் தான், பரவாயில்ல, அது நல்லா தானே இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. और ये जो सैलरी अभी फिक्स होने वाला है, இப்ப வந்து கொடுக்கப்படுகிற சம்பளம் ये मैं नहीं फिक्स कर रहा हूँ, நான் फिक्स பண்ணல, और ना लाबान ने इस चीज को कर नहीं सकता है. இது வந்து லாபான் செய்ய முடியாது. क्यों? காரணம் என்ன? ऐसे बच्चे को लाबान थोड़ी पैदा कर सकता है. லாபான் எப்படி அப்படி ஒரு பிள்ளைய பிறக்க வைக்க முடியும்? ऐसे बच्चों को, அப்படி ஒரு ஆட்டு குட்டிகளை ऐसा कर सकता है क्या? அப்படி பண்ண முடியுமா? कर ही नहीं सकता है. அப்படிலாம் பண்ண முடியாது. इसीलिए वो भी इतना खुश है.
அதனால லாபானும் பயங்கர சந்தோஷமாயிட்டாரு. आहा, ये तो इनके हाथ में भी नहीं है, मेरा हाथ में भी नहीं है, ऐसे बच्चा पैदा होना है। இப்படி ஆட்டுக்குட்டிகள் வருவது என் கையிலயும் இல்ல, யாக்கோபு கையிலும் இல்ல. इसलिए उसने भी वो तनखा के लिए हाँ कर दिया। அதனாலதான் லாபான் வந்து அந்த சம்பளம் அந்த டீலிங்க்கு ஒத்துக்கிட்டாரு. मैं अभी एक बात बोलने जा रहा हूँ, ये ध्यान से समझना है। நான் வந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன், கவனமாக நீங்க கவனிக்கணும். लाबान ने अब वहां पे एक काम कर रहा है। லாபான் வந்து அங்க ஒரு வேலை பண்றாரு. वो ये नहीं है ना, रोज जब बकरी को ले आके हर बकरी के ऊपर हाथ रखे रिबा लाबा शाका राबा नहीं किया। அங்க வந்து ஒவ்வொரு ஆட்டு மேலயும் வச்சு அந்நிய பாஷை பேசி அவர் ஜெபம் பண்ணி விடல. और रोज ही उस सर के ऊपर हाथ रख के डांट डांट बच्चा दे दो, डांट डांट बच्चा दे दो, है ना, बोला भी नहीं है। அங்க வந்து ஒரு புள்ளி ஆடுவா, நீ கோடு போட்டு ஆடுவான்னு ஒவ்வொரு ஆடு மேலயும் வச்சு ஜெபம் பண்ணவும் இல்ல. हमारे लोग पूरे है ना, आज अगर आप लोगों को उधर छोड़ते हैं ना, जो क्रिश्चियंस है, आप लोगों को उधर छोड़ता हूँ ना, ஒருவேளை கிறிஸ்தவர்கள் நம்ம அங்க இருந்து அந்த நிலையில இருந்திருந்தோம்னா அந்த இடத்துல आप क्या करते हैं पता? நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? रोज घुटना टेक के प्रभु यहाँ पे बच्चे सारे डांट आ जाएं और बच्चों के ऊपर हाथ रख रख के दुआ करते हैं, ये बकरी है ना, डांट बच्चा पैदा करो। நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஆடு மேலயும் டெய்லி முழங்கால் போட்டு, ஆண்டவரே இது வந்து புள்ளி ஆடு வரணும், கோடு போட்ட ஆடு வரணும், பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்போம். याकूब ने वो नहीं किया। யாக்கோபு அந்த வேலையை பண்ணல. He knows about the creation. யாக்கோபு வந்து இந்த இயற்கை குறித்ததான ஞானத்தை பெற்றிருந்தார். वो आजकल भेड़ बकरी बच्चे चराने वाला नहीं, ये तो खानदानी ही यही काम है। அவர் வந்து அப்பதான் ஆடு மேய்க்கிறவர் கிடையாது, அவர் வந்து முன்னோர்கள் பரம்பரையா ஆடு மேய்ச்சவரு. और he is expert in that. அந்த வேலையில வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருந்தார். इसीलिए जब वो लाबान के साथ जब बात करता था, उसने ये भी कह रहा है, आपको पता इतना साल मैंने आपके बकरी को कैसे रखा है और कैसे तेरे सारे झुंड को मैंने कैसे संभाला, तेरे को पता है। லாபான்ட்ட யாக்கோபு சொல்றாரு, இத்தனை 16 வருஷத்துல உன் ஆட்டை நான் எப்படி பாதுகாத்துக்கிட்டேன், நான் எப்படி வச்சிருந்தேன், உன்னோட ஆட்டு தொழுவத்தை நான் எப்படி பாதுகாத்தேன் என்பது உனக்கு தெரியும் சொல்றாரு. सो लाबान को क्रिएशन के साथ कनेक्शन था, इसलिए उसको ये पता चला, ये पर्टिकुलर पेड़ को अगर मैं जब पानी पीने के लिए जब बकरियां आती है उस समय मैं पानी में इस पत्ती और इसकी जो डालियों को काट के मैं डालूंगा, इसको जब वो देखेगा, जो वो देखेगा उसकी माइंड उसी में रहेगा, उसके बाद जब वो मेट करता है वो ऐसा बच्चा पैदा करेगा, इसको पता है। யாக்கோபு நன்காவே அறிஞ்சிருந்தான், இந்த மரத்தோடைய அந்த மரத்தை நான் வெட்டி போட்டு கொப்புகளை நான் வெட்டி போட்டேனா, அந்த தண்ணியில போட்டேனா, அது தண்ணி ஆடு தண்ணி குடிக்கும் போது அதை பார்க்கும், பார்த்ததுக்கு அப்புறம் அது அது வந்து சரியான இந்த புள்ளி உள்ள ஆடுகளை பிறப்பிக்கும்ன்றது நல்லா அறிஞ்சிருந்தா யாக்கோபு. We people, we don't know anything. अगर हम होते हैं ना, मरने तक आठ மேல கைய வச்சு ஜோம் பண்ணிட்டே இருப்பான் நம்மால. ஆடு மேல கை வச்சு ஜோம் பண்றது தப்பு சொல்லல, ஆனா ஆடு மேல கை வச்சு ஜோம் பண்ணா மட்டும்தான் ஆசீர்வாதம் வரணும், இல்ல அப்படி வந்தாதான் அது ஆசீர்வாதம் நினைக்கிறதும் தப்பு. புரியுதுங்களா? நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, கடவுள் தானே அதை பண்ணணும், நாமளா பண்ணலாமா அப்படிமா நம்மால். கடவுளே நம்மளை ஆசீர்வதிக்கணும் அப்படிமா. சில விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நேச்சர்ல வச்சிருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், இயற்கையை எப்படி பயன்படுத்தி கொள்ளணும்ன்றது உங்களுக்கு தெரியலன்னு வைங்களேன், நீங்க நிறைய விஷயத்தை இழந்து போயிருவீங்க. अगर आपको ये पता नहीं चल रहा है इस नेचर के साथ परमेश्वर ने क्या क्या रखा है, और इस नेचर को अगर आप ठीक से नहीं समझ पाया, आप बहुत सारी ब्लेसिंग को आप खो देंगे. இந்த இயற்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அறியவில்லை என்றால் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள். So
Connecting with money means it's not connecting with papers, it's connecting with the energy that is working around this creation, the blessing energy of God around this earth. இந்த உங்களை இணைத்துக் கொள்வது ஏதோ பணத்தோடு இணைத்துக் கொள்வது அல்ல. இந்த பூமியிலே, இந்த முழு காஸ்மோஸ்லயும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் ஆற்றலோடு உங்களை இணைத்துக் கொள்வதுதான் அதில் இருக்கிறது. Blessing energy is working in this. ஆசீர்வாதத்தின் ஆற்றல் இந்த எல்லா முழு சிருஷ்டிப்புகளிலும் தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். Just one simple idea changed Jacob's whole history. யாக்கோபுக்கு தெரிந்த ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான் அவனுடைய வரலாறை மாற்றிவிட்டது. 16 years में कोई कमाई नहीं है. 16 வருஷம் ஒரு ரூபா சம்பளம் இல்ல. कोई कमाई नहीं है. ஒண்ணுமே இல்ல. 3-4 बीवियां, 10-15 बच्चे, ஒரு 3-4 மனைவி, ஒரு 10 பிள்ளைங்க. இதுதான் 16 வருஷம் சம்பாதிச்சு வச்சிருந்தான். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க அவனுடைய லைஃப் வந்து எப்படி டர்ன் ஆச்சு பாருங்க. ஒரே ஒரு ஷிஃப்ட், ஒரே ஒரு விஷயம் தான் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு இயற்கையை குறித்த அறிவு இருந்தது. वहां पे कोई सुपर नेचुरल काम हुआ ऐसा बाइबल में कहीं नहीं लिखा है. அந்த இடத்துல வந்து ஏதோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு மேஜிக் நடந்துச்சுலாம் கிடையாது. ऐसा कहीं नहीं लिखा है. அங்க எங்கேயுமே எழுதப்படல. उसको बस एक चीज पता चला. அவன் யாக்கோபு ஒரே ஒரு காரியத்தை அவன் அறிந்திருந்தான். ये जो पेड़ है ना, இந்த ஒரு மரம் एक वाइब्रेशन को कैरी करता है. இது வந்து ஒரு அதிர்வுகளை அதை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த அதிர்வுகள்ல இது இருக்கு இந்த மரத்துக்குள்ள. இந்த பர்టిక్యులர் மரத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இந்த கொப்புகளுக்கு ஒரு பர்టిక్యులர் ஒரு வேவ் இருக்கு. அந்த வேவ அந்த ஆடுகள் வந்து அது தண்ணீர் குடிக்க வரும்போதுதான் ஆடுகள் என்ன செய்யுது அப்படின்றதையும் அவன் நோட் பண்றான். ஆடுகள் மோஸ்ட்லி மேட் பண்ற டைம் வந்து அது ஒன்று சேர்ற நேரம் வந்து அது தண்ணி குடிக்க வரும்போதுதான். அத அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தான். பார்த்தான், இந்த டைம்ல இதை இங்க வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அந்த ஒரே ஒரு விஷயம்தான் அவனோட லைஃபே மாத்துச்சு, அவனோட ஹிஸ்டரியவே மாத்துது. அவன் ஒரு நாள் போய் அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருந்த மொத்த சொத்தையும் எவன் வச்சிருந்தான்னா ஏசாதான் வச்சிருக்கான். அவங்க அப்பனே பெரிய சீமா. ஏன்னா அவங்க அப்பன் ஐசக் யாரு, ஈசாக்கு யாரு, அவங்க அப்பா யாரு, ஈசாக்கு கிட்ட வந்த சொத்து பூரா யாரோடது, ஆபிரகாமோடது. ஆபிரகாமோட மொத்த சொத்தும், அதாவது பூமியே தாங்க முடியாத சொத்தை தான் ஆபிரகாம் வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த மொத்த சொத்தும் ஒரே ஒருத்தனுக்கு வந்து சேருது. யாருக்கு? ஈசாக்கு வருது. அந்த மொத்த சொத்தும் ஒரே ஒருத்தனுக்கு தான் வருது. யாருக்கு? ஏசாவுக்கு மட்டும்தான் வந்துச்சு. யாக்கோபு இங்க இருந்து போய் அவனை மீட் பண்றான் ஏசாவை. ஏசா சொல்றான், வா என்னோட சொத்துல இருந்தெல்லாம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு ஆண்டவர் ஏராளம் கொடுத்துருக்காருங்கிறான். அதாவது 3 சந்ததி சேர்த்தத, ஆபிரகாம் சேர்த்ததையும் ஈசாக்கு சேர்த்ததையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒருத்தனை இவன் ஒருத்தனுடைய உழைப்புல பீட் பண்ணிருக்கான்னா பாத்துக்கங்க. அப்ப ஆபிரகாமையே தூக்கி சாப்பிட்டு இருக்கான். ஏன்னா ஆபிரகாமோட மொத்த சொத்தை இவன் தானே வச்சிருக்கான். देखो येसव है ना, जो याकूब का भाई, उसके बाद कितना संपत्ति था। अब्राहम के पास जो कुछ भी था वो सब कुछ ईसाक को आया। ईसाक के पास जो कुछ भी था, दोनों पीढ़ी, मतलब अब्राहम ने जितना कमाया वो भी और ईसाक ने जितना कमाया वो भी, ये दोनों पूरे कमाई एक ही बंदा को मिला। वो कौन है? एसाव को मिला है। अब याकूब एसाव को मिल रहा है, बोल रहा है एसाव मैं मेरा संपत्ति कैसे तेरे को मैं देने वाला हूं। वो बोल रहा है याकूब,
प्रभु ने मुझे बहुत बड़ा अमीर बनाया, तुम मुझे देने की कोई जरूरत नहीं है, तू अपने पास ही रखो, जो कुछ भी है तेरे पास सब कुछ तू अपने ही रखो, मेरे पास बहुत है। ஏசா வந்து நான் உனக்கு இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லும் போது யாக்கோபு சொல்றான், என் தேவன் என்னை பயங்கரமா ஆசீர்வதித்திருக்கிறாரு, உன்னுடையத ஒன்ட்டே வச்சுக்கோன்ட்டான். All these things happen with one single idea, one single understanding with the nature. அதுதான் சொல்லுவேன், இயற்கையோட அவனுக்கு இருந்த ஒரு கனெக்ஷன் தான். உங்களுக்கு தேவனோட இருந்தா மட்டும் பத்தாதுங்க, அதான் சொல்ல வரேன். நீங்க ஏன் தெரியுமா நிறைய கிறிஸ்டியன்ஸ் பிளஸ் ஆக மாட்டாங்க? வாழ்ற இந்த பூமி மேல நின்னுகிட்டு நீ எது மேல நிக்கிறியோ அது மேலேயே நின்னுகிட்டு அதுல இருந்து வர்ற சோத்தை வாங்கி தின்னுகிட்டு அதுதான் விளைச்சு நமக்கு கொடுக்கும். அதையே எடுத்து தின்னுட்டு இந்த பூமி அழியும்னு பிரசங்கம் பண்றான் பாருங்க, இது நாசமா போகும், இது வெந்து உருகும்னு வாயை திறந்து வாய் குசாம சொல்றான் பாருங்க, அதையும் தின்னுட்டு அதையே சவிக்கிறான் பாருங்க. அது கிறிஸ்தவனை தவிர வேற எவனுமே கிடையாது உலகத்துல. அதனாலதாங்க விளங்காம போறது. जिस पृथ्वी के ऊपर हम खड़े हैं, क्यों हम 80 लोग आशीष नहीं पाया पता? जिस पृथ्वी के ऊपर आप खड़े हैं, जिस पृथ्वी से मिलने वाली चीजों को खा रहे हैं, जिससे आने वाली पानी को पी रहे हैं, ये सब पी के खा के इसी पृथ्वी को देख के आप बोल रहे हैं ये तो नाश हो जाएगा, ये तो बर्बाद होगा, ये तो गल जाएगा, ये तो नष्ट हो जाएगा, हम बोलते हैं ना, हम कैसे ब्लेसिंग हो जाएंगे? आप जिसके ऊपर खड़े हैं उसी को ही आप ब्लेसिंग बना नहीं पाते हैं, फिर कहां से आपकी जिंदगी ब्लेसिंग होगी? நீ எது மேல நிக்கிறியோ, நீ எதுல இருந்து வாங்கி சாப்பிடுறியோ, நீ எதுல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறியோ, அந்த தண்ணிய குடிச்சு விட்டு அந்த இடத்துல நிக்கிற அந்த இடத்த அந்த பூமியவே சபிக்கிறேன்னா, அந்த பூமி நாசமா போகுங்கிறத உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்றேன்னா, அப்புறம் நீ எங்க உருப்படுவ? कितने लोगों को बातें समझ आया? कहां से हम ब्लेसिंग प्राप्त कर सकते हैं? मैं जिसके ऊपर खड़ा हूं, है ना, முதல்ல நீ எங்க நிக்கிறியோ அந்த இடத்துக்கு நான் என்ன நன்றியாயிரு, அதுக்கப்புறம் நீ கடவுளுக்கு இருக்கலாம். நான் வாழ்ற பூமி என்னைய தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும். இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன், நான் அது மேலதான் நிக்கிறேன். என் காலு கீழே பூமின்னு ஒண்ணு இல்லைன்னா நான் எங்க போவேன்? இங்க பூமினே ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், என் காலு கீழே நான் எங்க போயிருப்பேன்? அப்ப என் காலுக்கு கீழே என்னை தாங்கி நினைச்சிட்டு வச்சிட்டு இருக்கேன், நான் அதையே என்னால நான் என்ன செய்ய முடியலன்னா, அதை பார்த்து நீ நல்லா இருப்பேன்னு என்னால சொல்ல முடியலன்னா நான் எப்படிங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அப்புறம் ஏங்க நீங்க பிளஸிங்க இந்த இயற்கையோட ஆசீர்வாத ஊற்ற நீங்க எப்படிங்க பார்க்க முடியும்? இந்த மாதிரி பிரசங்கங்கள் எல்லாம் முதல்ல கேட்கறத நிறுத்துங்க, அப்பதான் வாழ்க்கை உருப்படும். கொஞ்சமா நாலு காசு பார்ப்பீங்க. இல்ல அப்படி பேசுறவன் பூரா ஆடிக்கார்ல போறான், நீ நடந்து போய்கிட்டு இருக்க, நீ சைக்கிள்ல போய்கிட்டு இருக்க, நீ ஓட்ட வண்டியில ஓட்டிக்கிட்டு இருக்கிற. இத பிரசங்கம் பண்றவன் பூரா ஆடிக்கார்ல தான் போறான். எதுல? பூமியில ஒண்ணும் இல்ல, பூமியில ஒண்ணும் இல்லங்கிறான் பாரு. அவன் பூரா ஆடிக்கார் வச்சிருக்கான், 10 கார் வச்சிருக்கான், அவன் பிள்ளைகளுக்கு சொத்து சொத்தா சேர்த்து வச்சிருக்கான். இங்க ஒண்ணுமே இல்ல, இது ஒண்ணுமே இல்ல, இதெல்லாம் குப்பை, நீ விட்டுருன்றான் பாருங்க. அவன் பூரா சேர்த்து வச்சிருக்கான். சும்மா இதெல்லாம், ஆனா இதெல்லாம் ஆசீர்வாதம் அவங்க 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 இதெல்லாம் பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அது மனசு நல்லா இல்லைன்னு வைங்களேன், எதுவுமே வேஸ்ட் தான். எல்லாமே மனசுலதான் இருக்கு. जो ये पृथ्वी नाश हो जाएगा, ये हो जाएगा, वो हो जाएगा बोलते हैं ना, वो सब अच्छा है। सुन के आप लोग बर्बाद होते जा रहे हैं, है ना? इसलिए ऐसे प्रचार सुनना बंद करो पहले, तभी जिंदगी बदलाव होगी। अब तभी आप इस दुनिया की आशीष की स्रोत के साथ
जुड़ सकते हैं। God bless you. Have a nice day.